ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ்கெட் வந்து இப்படி வாய்ப்பகுதி நீங்கினா போல இருக்குது. ஆனால் குக்கர் மூடில் ஃபிட் ஆகுது. இப்போ இதை யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு எடுத்து பாருங்கள். திரும்பவும் போடுறப்போ அந்த குக்கர் மூடியில் கரெக்டாக ஃபிட் ஆகுது. அந்த வாய்ப்பகுதி மட்டும் தான் நீங்கிருக்குன்னா அது பிரச்சனை கிடையாதுங்க. கரெக்டாக பாருங்கள். இப்போ எடுத்து போட்டு காட்டுறேன். இப்போ தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நான் குக்கர் மூடியில் ஃபிட் பண்ணுறேன். கரெக்டாக அது வந்து அதில் உட்காருது. லூஸ் இருந்தால் போடக்கூடாதுங்க. குக்கரில் கரெக்டாக உட்காந்து அந்த வாய்ப்பகுதி மட்டும் நீங்கியிருக்கு பாருங்கள். அது மட்டும் அப்படியே நல்லா நீங்கினா போல இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் போடுறப்பயே லூஸ் இருக்குன்னா அதை போடக்கூடாதுங்க. இப்போ அந்த நாபு இருக்குல்ல, அதில் வந்து ஊக்க வச்சு அது உள்ளே இருக்க அழுக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கரை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எதாவது பிரச்சனை கொடுக்குமானா இது எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஆனால் வந்து ஃபிட் ஆகாமல் லூஸ் இருக்குது. நம்ம அதை வந்து மேற்கொண்டு உள்ளே அழுத்தி மூடுறோன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை கொடுக்கும், வெடிக்க செய்யும். அதனால பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி நீங்கியிருக்கு பாருங்கள். நீக்கியிருக்கு உங்களுக்கு தெரியுதா? நல்லா பொளந்துருக்கா போல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சூடாக இருக்கப்பயே தண்ணியில் போட போகிறேன். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு திரும்ப கேஸ்கெட்டை மட்டும் எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு திரும்ப கேஸ்கெட்டை தேய்ச்சி நான் எடுத்து வச்சுருவேன். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பவும் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுவேன். இப்படி தொடர்ச்சியா செய்கிறப்போ இந்த கேஸ்கெட் ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நம்மளுக்கு ரொம்ப நாள் வருதுங்க. நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.